அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜியோவில் ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன். ஆஃபர்னு கூட சொல்ல முடியாது, 370 ருபீஸ் இந்த ஸ்லிப்பரு. சரி, ஓகே. ஆனால் இது வந்து வெளியே வாங்கினோம் அப்படின்னா ஒரு 600 அந்த ரேஞ்சில் இருக்கும்ன்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்லிப்பர் சைஸ் பார்த்திங்கன்னா 5. யூகே ஸ்லிப்பர் சைஸ்னு இருக்கும். ஸோ அந்த இதில் 3. சரி, ஓகேன்ட்டு 3 போட்டாச்சு. ஆனால் இங்கே டேமேஜ். இது பாக்ஸ்லேயும் வரல, அப்படியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இந்த சோல் சூப்பராக இருக்கா? ஓகே. இது டேமேஜாக இருக்கா? ஓகே. நம்பர் 3 வந்துருச்சா? ஓகே, ரைட்டு. இது என்ன 8 கொடுத்துருக்கீங்க? அந்த டேமேஜ் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ நம்ம வந்து இப்படி போட்டால் ஒன்றும் தெரியாது. 8ஆம் நம்பர் எப்படி கொடுத்தீங்க? ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு சைஸ்லேயே இருக்கும். அது எப்படி எனக்கு புரியல. ஒன்று இப்படி டேக் ஆகி தான் வரும். நான் அஜியோலேயே ஹை ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி டேக்கோடு தான் வரும். இப்போ இதேன்னு டேக்கில் போட்டாலும் தெரியாது. அந்த பேக் பண்ணுற பர்சன்லாம் டேக்கில் போட்டாங்கன்னா தெரியாது. அது எப்படி 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் அனுப்புவீங்க? இதில் இந்த அழகுக்கு ரிட்டர்ன் வேறு கிடையாதான் இதில். இப்போது நான் அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை பேசி இவனுங்க ரிட்டர்ன் வாங்கிட்டுக்கிறதுக்குள்ளே இதை பார்த்தாலே கடுப்பாகுது எனக்கு. சரி, ஒரு ஹீல் ஸ்லிப்பர் வந்து 370க்கு சாஃப்டான சோலில் வருது அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் போட்டது ஏன் தப்பு தான். அதுக்கு நான் நேரில் போய் பார்த்தே வாங்கியிருந்துருக்கலாம். எனக்கு இப்பவும் புரியல. 3, 8 ஒரே மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியும். ஒஸ்டஸ்ட் அஜியோவில் இப்போ எது வாங்கினாலும் எனக்கு வந்து கடுப்பாக தான் ஆகுது. இதோட ப்ரைஸ் 561. ஓகே, 561 கூட ஓகேங்க. 3ஆம் நம்பர் 2 அனுப்பிச்சிருந்தா ஓகே தானேங்க. இங்கே எனக்கு புரியல. 8ஆம் நம்பர் எப்படி ஒரு காலுக்கு ஒவ்வொரு சைஸ் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில. தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன்னா சொல்லாதீங்க. அதுக்கு இதுக்குன்னு கொரியர் சார்ஜ் தனியாக இருக்குது. அப்புறம் அதை சர்ஜ் ஃபீயாக ஏதோ ஒன்று போடுவாங்க, கன்வீனியன்ஸ் ஃபீன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சார்ஜ் வந்து கஸ்டமர் கிட்ட தான் வாங்குறீங்க. இப்போது இதில் எனக்கு ஒரு 40-50 ரூபா கிட்ட லாஸு. இப்போ நீ பண்ண மிஸ்டேக்குக்கு நான் ஏன் பே பண்ணணும்? இதை அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை பேசுனா we are sorry for the inconvenience caused அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். இதுக்கு தான் இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியவங்களும் சொல்லுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரியலைஸ் ஆகி ஸ்டாப் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன்.